ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹவ் யூ ஆல்? ஹோப் ஆல் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலோட தேர் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப வருஷமாவே நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் ஆனி மாதம் திருமஞ்சன தரிசனமும் ரொம்ப விமர்சையாக நடக்கும். இது உலக புகழ்பெற்ற கோவில். இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனி திருமஞ்சன விழாவில் ஒரு பாகமான தேர் திருவிழா, தேரோட்டம் இருக்கு இல்லையா, அதோட திருவிழாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடை தெரு நிறைய கோவில் நம்ம முழுக்கு வீடியோலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கோவிலில் ஒரு 10 நாளைக்கு ஆனி திருமஞ்சன விழா தேரோட்டம் முடிஞ்சு இந்த கடைகள் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரோம். ஸோ கிட்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய, அப்போ நம்ம ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ட்ரெஸ்ஸோட எக்ஸ்போஸ், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்னெல்லாம் அங்கே வாங்கினோம், எப்படி இல்லை, என்னென்ன பொருட்கள்லாம் அங்கே இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, நம்ம கோவிலுக்கு போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஸோ கடத்தெருவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். கடத்தெருவில் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பசிக்கும் இல்லையா, அதனால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சாப்பிட்டது ஆஃப்டர்நூன், அதனால சாப்பிட்ருவோம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும், அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாஸ்ட் ஃபுட் இருந்துச்சு இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கிட்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் இருந்துச்சு. அதில் ஆதியை விடலான்னு பார்த்தோம். ஆனால் அவன் ரொம்ப சின்ன பிள்ளையா, அது வேணான்ட்டாங்க அவங்க அப்பா. அதனால ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 10 rupees 20 rupees அந்த கடைக்கு போயாச்சு. அதில் நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்கும். எது எடுத்தாலும் 30 rupees அதெல்லாம் இருக்கு இல்லையா. எஸ்பெஷலி ஹேர் கிளிப்ஸு, ஹேர் அக்சசரிஸ் தான் இந்த மாதிரி கடைகள் போட்டாவே நான் அதிகமாக வாங்குவேன். ஸோ அதனால அதெல்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தோம். அது இல்லாமல் ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். தென் பீங்கான் அந்த செக்ஷனில் பார்த்தா கிளாஸஸ், அப்புறம் உப்பு ஜாடி, அந்த மாதிரி உண்டியல், அந்த மாதிரி பொருட்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போயிருக்கீங்களா திருவிழாக்கு, இந்த மாதிரி போய் வாங்குவீங்களா அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இன்னொன்று பார்கெனிங் நம்ம பண்ணலாம். பார்கெனிங் அப்படின்னா எல்லா கடையிலும் நம்ம பண்ண போகிறதில்ல. சில பொருட்களுக்கு இது அதிகமான விலை அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அந்த கடையில் மட்டும் கொஞ்சம் பார்கெனிங் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த மாதிரி கடைகள்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம ரொம்பவும் பார்கெனிங் பண்ணுறது எனக்கு பர்சனலாக சரியாக படாது. ஏன்னா நம்ம ஹோட்டல் போகிறோம், ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க போகிறோம், அங்கெல்லாம் பேரமே பேசாமல் என்ன டேக்கில் போட்டிருக்கோம் எம்ஆர்பி அதை வச்சு நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஹோட்டலுக்கே போனாலும் எக்ஸசிவாக கொடுத்து சாப்பிட்றோம், ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்பயாச்சும் தான் வருமானம். ஸோ சில பேர்கிட்ட, அதுலேயுமே சில கடைகளில் தான் நான் சொல்கிறேன், சில பேர்கிட்ட பார்கெனிங் பண்ணாமல் நம்ம வாங்கினோன்னா அது அவங்களுக்குமே ஓகேவா இருக்கும். அதனால நான் பார்கெனிங் பண்ண வேணான்னு சொல்ல, எதுக்கெல்லாம் பண்ணலாம், எதுக்கு பண்ண வேணாம்னு நமக்கே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களில். அப்புறம் இந்த லைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம பெட்ரூம்ஸில் நைட் லேம்ப் மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. இது ஒரு நார்த் இந்தியன் பிரதர் வித்துட்டு இருந்தாரு. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் பிளாஸ்டிக் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். பிளாஸ்டிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிச்சனில் வைக்கிறதுக்கு ஓகேவா இருக்கும். நம்ம எது எடுத்தாலும் 30, எது எடுத்தாலும் 50, அந்த மாதிரி உள்ள இடத்துல கிச்சனுக்கு பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம். பெரிய அளவில் குவாலிட்டி இல்லைனாலும் அந்த 30 ரூபாய்க்கு ஏற்ற அந்த பொருட்கள், அந்த குவாலிட்டி அதில் இருந்துச்சு அந்த பொருட்களுக்கெல்லாம். ஸோ ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக அந்த பேக் இருக்கு இல்லையா, சும்மா வெயிட்லெஸ்ஸாக ஒரு பேக், வெளில போனோன்னா சும்மா அந்த ட்ரெஸ்ஸு, ஆதியோட திங்ஸ், டைப்பர்லாம் கேரி பண்ணுற மாதிரி ஒரு டைப்பர் பேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேக் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த பேக் ஷாப் அங்கே போட்டிருந்தாங்க. இப்போ 300 rupeesன்னு நினைக்கிறேன் அந்த பேக் நான் அங்கே வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருந்துச்சு, இருந்தாலும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பேக் நான் ஒர்க் பண்ணுற டைமில் வச்சுருந்தேன். ஸோ இந்த பேக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், அங்கே பார்கெனிங் பண்ண முடியல. எல்லாமே ஓகேவான குவாலிட்டியில் இருந்துச்சு. நான் இந்த இப்போ காட்டுறேன்னு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி பேக்கில் தான் ஒரு இதை சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஹேர் அக்சசரிஸ் வாங்குறதுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அஃபோர்டபுள். இந்த பர்டிகுலர் இந்த ஹேர் அக்சசரிஸ், இதுக்கு முன்னாடி நம்ம முழுக்கு கடை, திருமுலைப்பால், இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போயிருந்தோம். அங்கே நம்ம 60 rupeesக்கு வாங்கினதுலாம் இங்கே 40 rupeesக்கு கிடச்சிது. நான் மட்டும் இல்லை, அங்கே வாங்குற எல்லாருமே இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ரொம்பவே நிறைய பொருள் கம்மியாக கிடச்சிது. ஸோ ஓகே, ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன். ஹேர் அக்சசரிஸ் லேடிஸ்க்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். அப்படியே இந்த டேப்பு, அந்த பேகு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, ஃப்ரிட்ஜ் மேலே, ஃப்ரிட்ஜ் கவர்லாம், இந்த மாதிரி இடத்துலலாம் ஹேர் பேண்ட்ஸ்லாம் நான் போட்டுருவேன் நிறைய இடத்துல, ஜன்னல், விண்டோ, அந்த மாதிரி. அதனால ஹேர் அக்சசரிஸ் மட்டும் எவ்வளோ இருந்தாலும் எனக்கு பத்தாது.
அதில் வந்து நான் ஒரு அடிக்ஷன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினதுலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினச்சது என்னன்னா, இந்த மூலிகை சாம்பிராணி இருக்கு இல்லையா, அந்த ஷாப் வந்து ஒன்று பார்த்தோம். உண்மையாகவே நான் வந்து அந்த நெருப்பில் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அதில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ்லையும் இதை பற்றி பார்த்துருக்கேன். நம்ம வந்து இப்போல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. நம்ம நெருப்பு வந்து கேஸ் ஸ்டவ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெருப்பு நம்ம வீட்டில் கிடைக்காது அப்படின்றதாலே கப் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அதையே நம்ம ரெடிமேட் பேக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த நெருப்பை வந்து நம்ம வச்சு அதில் வந்து சாம்பிராணி போடும்போது அதோட எஃபெக்டிவ்னஸும் சரி, நம்ம போடுற அந்த ஃபீலும் சரி, அது வந்து வேற மாதிரி. நம்ம வந்து எப்போ எதுக்காக போடுறோம் சாம்பிராணி அப்படின்னா வந்து வீட்டில் உள்ள இந்த நெகட்டிவ் வைப்ஸ்லாம் போயிட்டு, இந்த துர்சக்திகள் ஏதாவது இருக்குன்னா வெளியில் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நல்ல டிவைன் ஃபீலிங் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து சாம்பிராணி போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடுற ஒரு சாம்பிராணியை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த வாங்கி வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கொட்டாஞ்சு இருக்கு இல்லையா, தேங்காய் சிரட்டை, அதை தான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஜஸ்ட் அப்படி கவுத்து வச்சோன்னா ஒரு 2 செகண்ட்லேயே அது நெருப்பு பிடிச்சிடுது. அப்படியே தூக்கி தூபக்காலில் நம்ம வச்சோன்னா அது அழகாக நெருப்பாயிடுது. அதில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் வந்து சாம்பிராணியை. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மூலிகை சாம்பிராணி, சித்தர்களோட மூலிகை சாம்பிராணி, இந்த மாதிரி தேர் திருவிழா, அந்த மாதிரி திருவிழா கடைகளுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே விற்கிறாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் வந்து எனக்கு 50 ருபீஸ்க்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். 100 கிராம் 50 ருபீஸ் கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் வந்து அதை யூஸ் பண்ணியும் பார்த்தேன். ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதோட ஸ்மெல்லாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதோட பெனிஃபிட்ஸும் வந்து அந்த கடைக்கார பிரதர் வந்து சொன்னார். ஸோ வந்து நல்லா இருக்கு. நீங்களும் போனீங்கன்னா அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை நான் சொல்லணுன்னே நினச்சேன் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான், நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி வந்து குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால வந்து பக்கத்துலேயே அந்த கடையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அங்கே பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து காஃபி குடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் அக்ஷயான்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் நெக்ஸ்ட் இப்போ வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். Until then, bye from Venki Sara. Bye bye.